ராகவன் கிட்ட ராஜலட்சுமி சொல்றாங்க, காலையில இருந்து ஏதோ மூட் அவுட்டாவே இருக்கு. ஐஸ்வர்யா சீரியஸா நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பாட்டியும் தாத்தாவும் சீரியஸா இருக்காங்க. மகா மணி அடிச்சு சாமி கும்பிடுறாங்க, தீபம் காட்டுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ராஜலட்சுமி ராகவனும் வர்றாங்க. பாட்டியும் தாத்தாவும் இந்த சத்தத்தை கேட்டு வர்றாங்க. எல்லாரும் வர்றாங்க இந்த சத்தத்தை கேட்டு. மகா வீடு முழுக்க சாம்பிராணி போடுறாங்க. தாத்தா மகாவை பாக்குறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. தாத்தா சொல்றாங்க பாட்டி கிட்ட, தெய்வீகமா இருக்குல்ல? ஆமாங்க. மகா எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றாங்க. இந்தாங்க காஃபி. வழக்கமா நீங்க குடிக்கிற மாதிரி டபுள் ஸ்ட்ராங்கா கலந்துட்டு வந்திருக்கேன், குடிங்க அத்தை. இந்தாங்க மாமா. தாத்தா உங்களுக்கும் காப்பி எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க தாத்தா. பாட்டி இந்தாங்க உங்களுக்கு டீ. ஐஸ்வர்யா கோவத்தோட இருக்காங்க. அதான் சொல்றாங்க, அக்கா அந்த மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிறாத. வகுத்துல இருக்க பாப்பா சித்தி கூட சண்டை போடாதுன்னு சொல்லுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்வர்யா சிரிக்கிறாங்க மகாவை பார்த்து. ஆமிகா உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராங் காஃபி எடுத்துக்கோ. ஆமிகா இந்த பிரச்சனைனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. நீ என்ன பேசினாலும் நான் மனசுல வச்சுக்க மாட்டேன், சரியா? தேங்க்ஸ்கா. கௌதம் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கண்ணாடியே பாத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா தூரத்துல நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க கௌதம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. கௌதம சித்ராதேவி கூட்டிட்டு வர்றாங்க. கௌதம பார்த்து வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கடுப்பாறாங்க. சித்ராதேவி சொல்றாங்க, ஆபீஸ்ல முக்கியமான டீலிங்க கௌதம் தான் பேசி ஃபைனல் பண்ண போறான். எல்லாரும் வேற என்ன பண்றதுன்னு கௌதமுக்கு கை கொடுக்கறாங்க. ஐஸ்வர்யா கிட்ட கௌதம் சொல்றாரு, எப்ப எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சியோ எல்லாரும் எனக்கு புது பொறுப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஐஸ்வர்யா. கௌதம் நீங்க மாறினதுனாலதான் எல்லாமே மாறிடுச்சு. ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ கௌதம். கை கொடுக்கறாங்க ஐஸ்வர்யா கௌதமுக்கு. லவ் யூன்னு சொல்றாங்க. இத பார்த்து சித்ராதேவி கீழே குனிஞ்சு சிரிக்கிறாங்க. சூர்யா சுகமா படுத்து தூங்குறாரு. மகா சூர்யாவுக்காண்டி காஃபி கலந்து எடுத்துட்டு வராங்க. சூர்யாவை எப்படி எழுப்புறதுன்னு தெரியாம அந்த காஃபி கப்பை எடுத்து சூர்யாவுக்கு ஒரு சூடு ஒண்ணு வைக்கிறாங்க. சூர்யா எந்திரிச்சு மகா கிட்ட கேக்குறாங்க, உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா? மனுஷன் தூங்கிட்டு இருக்கும் போது சூடு வச்சுட்டு ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறா. சூர்யா அப்புறம் நினைக்கிறாரு மனசுக்குள்ள, ஆகா அவசரத்துல ஏதோ உளறிட்டோமோ. அதுக்கப்புறம் சூர்யா மகாவை பார்த்து சிரிக்கிறாரு. அரிமகா ஏம வாய் உளறி போய் ஏதோ சொல்லிட்டேன், சாரி மகா. நான் சொன்னத நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன சூர்யா சொல்றீங்க, வாபஸ் வாங்கிக்கிறீங்களா? சூர்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, என்ன மகா தெரியாத மாதிரி கேக்குறா, என்ன நம்ம சொன்னத கவனிக்கலையோ என்னமோ. சூர்யா மகாவை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க ராட்சசின்னு சொன்னதையா? அது அழகான ராட்சசின்னு சொல்லுவாங்கல்ல, அதான். புரியுதுங்க. இந்த மாதிரி நேரத்துலதான் உங்க மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். கனவுல இந்த மகாவை திட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க, தான் எந்திரிச்சதுமே வாயில வந்துருச்சு. இல்ல மகா அப்படிலாம் நினைப்பேனா? மகா திருப்பியும் காப்பி கப்பை வச்சு சூடு வச்சுட்டு, உங்களுக்கு காப்பி கொண்டுட்டு வரலங்க எனக்குன்னு சொல்றாங்க. ஏன் மகா திருப்பியும் சூடு வச்ச? என்னங்க பொழுது விடிஞ்சதும் இப்படியா தூங்கிட்டு இருப்பீங்க? வீட்டுக்கே ஆகாது. ஏன் மகா ஆகாது? ஆகாதுன்னா ஆகாது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன் இவ்வளவு நேரம் தூங்குனீங்க? நைட் என்னமோ ஆபீஸுக்கு போ, அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடான்னா கும்பகர்ணை மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் ஊருக்கு தானா, உங்களுக்கு கிடையாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னங்க பாத்துக்கிறீங்க? போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க போங்க. இல்ல வேற ஆன்லைன்ல போட்டோ போட்டா அடுத்த நிமிஷமே பொண்ணு கிடைக்கும்னு பில்டப் வேற. சும்மா வாய் தான். போதும் விளையாடாத. தாங்க நானும் சொல்றேன், தூங்க வேண்டாம், போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ராஜலட்சுமிய அவங்க மாமனாரும் மாமியாரும் கேக்குறாங்க, வர வர நீ நடந்துக்கிறது எதுவுமே எங்களுக்கு புரியல. ஆமா என்னாச்சு? பிரியா எந்த தப்பும் பண்ணல. விஜய காப்பாத்துறதுக்காண்டி பழிய தூக்கி போட்டுக்கிட்டான், எல்லாருக்கும் தெரியும். எப்பயும் போல ஆபீஸ் நிர்வாகத்தை சூர்யாவே பாத்துக்க சொல்றதுதான் நியாயம். இதை விட்டுட்டு கௌதம ஆபீஸ் நிர்வாகத்தை பாத்துக்க சொன்னது எனக்கு என்னமோ சரியா படலம்மா. பாட்டி சொல்றாங்க, எனக்கும் உன் மேல கோவம் தாம்மா. எப்பயும் நியாயமா நடந்துப்ப, சூர்யா விஷயத்துல இப்படி அநியாயமா நடந்துகிட்டியம்மா. எதுக்காண்டி இப்படி பண்ணுனேன்னு சொல்லுமா.
சொல்ற அளவுக்கு பெரிய காரணம்லாம் இல்ல. மகா அனாமிகா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எதுக்காண்டி இப்படி பண்ணுனேன்னு நான் மகா கிட்ட கேட்டேன். மகா சொன்னத மாமனாரு அத்தை கிட்ட சொல்றாங்க. நான் மிகப்பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன் மகா கிட்ட இருந்து. அனாமிகா இந்த வீட்டை விட்டு போனாலும் அதுவும் குடும்பத்தோட பிரிவு தானே அத்தை. அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. அவளை ஏன் நம்ம மாத்த முயற்சி பண்ணக்கூடாது? இப்படி அவளா போகட்டும்னு விடுறது நியாயமான்னு மகா கேட்டா. அந்த கேள்வி என்ன ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன், மகா கேட்ட கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்ல மாமா. மகா சொல்றத வச்சு பார்த்தா கௌதமும் இந்த வீட்டோட வாரிசு தானே. நம்ம நினைச்சிருந்தோம்னா கௌதம நல்ல வழிக்கு கொண்டுட்டு வந்திருக்கலாம். அத நம்ம பண்ணாம விட்டுட்டோமேன்னு எனக்குள்ள ஒரு உறுத்தல் ஆரம்பத்துல இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சித்ராவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கௌதம் சின்ன பையன். நம்ம தான் கௌதம சூர்யா மாதிரி கண்டிச்சு வளர்த்துருக்கணும். இத நம்ம பண்ணவே இல்லை மாமா. அதனாலதான் அவனுக்கு பொறுப்பை கொடுத்து வாழ்த்து சொன்னேன் மாமா. இன்னைக்கு நடக்கிற பிசினஸ் டீல் ஒழுங்கா நடக்கணும். அப்பதான் அவனுக்குன்னு சில பொறுப்புகள் வரும். அதனாலதான் அவங்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சேன் மாமா. தாத்தா எல்லாத்தையும் கேட்டுட்டு மகா சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு பக்குவமா எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கிறா. மகா சொன்ன மாதிரி அனாமிகா விஜய புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே சந்தோஷமா இருக்கணும். கௌதமும் பொறுப்புள்ளவனா ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழணும். அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அத்தை சொல்றாங்க, ஆமாமா, எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் பெரியவங்களுக்கு அழகு. இத மகா நமக்கே சொல்லி கொடுத்துருக்கா. உண்மையாவே மகாவை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. பிரபா சொல்றாங்க, அம்மா அப்பா உங்க 2 பேர்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் வெளியே வர்றீங்களாப்பா? பிரபா சொல்றாங்க, அம்மா நீ என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க போறதா இல்லம்மா. இப்போ நான் எடுத்திருக்கிறது தான் என்னோட கடைசி முடிவு. நான் உங்களை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். கோடீஸ்வரி கேக்குறாங்க, ஏம்மா இந்த மாதிரி பேசுற? நான் உங்களையும் உங்க வீட்டையும் விட்டுட்டு போறேன்னு சொன்னேன். போதும்மா, நீங்க என்னால பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இதுக்கு மேல உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுத்துட்டு இந்த வீட்டுல இருக்க மாட்டேம்மா. என்னோட புருஷன் வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். கோடீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா சீக்கிரத்திலேயே மாப்பிள்ள பாருங்க. பிரபா அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால தொடர்ந்து அவங்க அம்மா அப்பாவை ஃபேஸ் பண்ண முடியல. ரூமுக்குள்ள போயிடுறாங்க பிரபா. ரூம்ல விஜய நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க பிரபா. போன்ல பிரபா விஜயோட போட்டோவை பாக்குறாங்க. விஜய் உன் ஞாபகமாவே இருக்கு, உன் போட்டோவெல்லாம் நான் டெலீட் பண்றேன்னு சொல்றாங்க மனசுக்குள்ள பிரபா. நாளை சந்திப்போம்.